வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 6த் டே நடந்து முடிஞ்சிருக்கு. 28 ஜனவரி 2025க்கான கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்கோட முடிவுல எவ்வளோ வேக்கன்ஸிஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ வேக்கன்ஸிஸ் லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் குடுக்குற மாரி உங்களுக்கான அந்த பிடிஎஃப்பும் நம்ம குடுத்துருக்கிறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பிடிஎஃப் பத்தி. நம்ம இப்ப ரெடி பண்ணியிருக்கிற பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம கலர் கோடிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கலர் கோடிங் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைட் பர்பிள் கலர், அதுக்கப்புறம் டார்க் கிரீன் கலரோட இருக்கிற வேகன்சிஸ் போஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே இன்னைக்கு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே இந்த டார்க் பர்பிள் கலர்ல இருக்கிற வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வேகன்சி எடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிஸ்ட்ரிக்டோட ஏரியால ரெட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜீரோவான வேகன்சிஸ். அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சிஸ் மொத்தமா முடிஞ்சு போச்சோ, அத நம்ம காமிச்சிருப்போம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம தனித்தனி கலர் கோடிங் குடுத்திருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால ஈஸியா உங்களோட கம்யூனிட்டி வேகன்சிஸ் எங்க இருக்குது அப்படிங்கிறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எங்க வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு வரைக்கும் ஜீரோவான வேகன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறது நேத்தத்த வீடியோலயும் சொல்லியிருந்தோம். இன்னைத்த வீடியோல கொஞ்சம் ஓவராலா பார்த்துக்கலாம். கமர்ஷியல் டாக்ஸஸ் கடலூர் நேத்தைக்கே ஜீரோ ஆயிடுச்சு. அதாவது நேத்தைக்கு வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர், தேனி, சிவகங்கை இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேத்து பார்த்தீங்கன்னா, பில் கலெக்டர்ல மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் காலி ஆயிருந்துச்சு டவுன் பஞ்சாயத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, விருதுநகர், நீலகிரி மாவட்டங்களுக்கான வேகன்சிஸ் ஜீரோ ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் அதாவது 6 டிபார்ட்மெண்ட்ஸ் ஜீரோ ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் லேண்ட் ரிஃபார்ம் ஜீரோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மென்ட் பஞ்சாயத்து ராஜ்ல கோடு ஹெட் 148 ஜீரோ ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் காலியா இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், விருதுநகர். சரிங்களா? இந்த 4 டிஸ்ட்ரிக்டான வேகன்சி இன்னைக்கு ஜீரோவா இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 342 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டில எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல் 21 வேகன்சியும், எஸ்சி உமன்ல 11 வேகன்சியும், அதே மாதிரி எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 17 வேகன்சியும், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, மொத்தமா 51 வேகன்சி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்டிலயும் ஒரு வேகன்சி ஜெனரல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசில பார்த்தீங்கன்னா, எம்பிசி ஜெனரல் ஒரு 45 வேகன்சியும், எம்பிசி உமன் 22 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 12 வேகன்சியும், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் 4 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமா 83 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிசில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 99 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. பிசி ஜெனரல் ஒரு 59 வேகன்சியும், பிசி உமன்ல ஒரு 20 வேகன்சியும், இன்னைக்கு பிசி டிடபிள்யூ ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வேகன்சி எடுத்திருக்காங்க. பிசி உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 3 வேகன்சி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதோட சேர்த்து இன்னைக்கு பிசி ஜெனரல் எல்டி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி ஆர்த்தோல பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஜிடில பார்க்கறப்ப மொத்தமா 98 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. 53 வேகன்சி ஜிடி ஜெனரல்லயும், 21 வேகன்சி ஜிடி உமன்லயும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 17 வேகன்சியும், ஒரு ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேகன்சியும், ஜிடி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேட்டகரியில ஜிடி ஜெனரல் எல்டி அதாவது ஆர்த்தோல ஒரு வேகன்சியும், எல்வி அதாவது லோ விஷன் கேட்டகரியில ஒரு வேகன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமா 98 வேகன்சி ஜிடில எடுத்திருக்காங்க. எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7 வேகன்சி எடுத்திருக்காங்க. ஜெனரல் ஒரு 5 வேகன்சியும், உமன்ல ஒரு 2 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி எடுத்திருக்காங்க. பிசிஎம் ஜெனரல்ல ஒரு 2 வேகன்சியும், பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி, மொத்தமா 3 வேகன்சி 342 வேகன்சிஸ் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அடுத்ததா இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் எந்தெந்த கம்யூனிட்டில எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு வேகன்சிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கறத பத்தி இதுல காமிச்சிருக்கிறோம். இத பத்தி ஃபுல் டீடைலா நீங்க பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி ஈஸியா பார்த்துக்குங்க. அதே மாரி நம்ம எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி இதுல பார்த்தீங்கன்னா, டோட்டல்ல ஒரு 16 வேகன்சி எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த 16 வேகன்சி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அடண்டம் 1Dல தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன்ல ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்திருந்த வேகன்சிஸ் தான் அந்த 16 வேகன்சிஸ். பட் இப்ப டிஎன்பிஎஸ்சி குடுக்குற வேகன்சி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த 16 வேகன்சிஸ் ஷோ பண்றது இல்ல. அது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதற்கான கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கல. அடண்டம் 1Eலயும் இதற்கான அப்டேட் எதுவும் குடுக்கல. இந்த தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன்ல 16 வேகன்சியை பத்தி ஃபியூச்சர்ல இதற்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம்.
சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அவங்களுக்கான கம்யூனிட்டியில என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்சிஸ் இருக்குதோ, அத மட்டும் இந்த மாரி வந்துட்டு தனியா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் வந்துட்டு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டியில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்சிஸ் இருக்குதோ அத மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். வேக்கன்சிஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கழிச்சுட்டு, வேக்கன்சிஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி இந்த மாரியான ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் வந்துட்டு ரெடி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ₹100 தான் வந்துட்டு சார்ஜ் பண்றோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மத்த டீட்டெயில்ஸ வந்துட்டு நம்ம அங்க பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 342 பேர் வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு எடுத்திருக்காங்க. 58 பேர் வந்துட்டு ஆப்சென்டீஸ் வந்த 400 பேர்ல. லெஃப்ட் ஓவர் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 2421 ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சியோட லிஸ்ட் படி, நம்ம லிஸ்ட் படி 2437. அந்த 16 வேக்கன்சிக்கான கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இத பத்தி வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு அதற்கான கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.